ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இ சேவையில் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக எப்படி ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ண டிஎன்இஜியை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்றே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஹோம் பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜில் துறை உள்நுழைவோ இல்லை பயனுள்ள உள்நுழைவோ அது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் சப்போஸ் ஐடி வச்சுருந்தால் துறை உள்நுழைவு, அப்படி இல்லைன்னா பயனுள்ள உள்நுழைவு, சரியா, இண்டிவிஜுவலாக போகிற மாதிரி. ஸோ உங்களுடைய லாகின் ஐடி போட்டுக்கோங்க வித் பாஸ்வேர்டு போட்டுக்கணும். உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு அதுக்கு கேப்சா, அந்த கேப்சா போட்டு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி லாகின் கொடுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ ஜஸ்ட் அது நீங்கள் அந்த க்ளோஸ் கொடுத்துட்டு வரும் ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இது இப்போ என்ன கிளிக் பண்ணுறீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒன்று உங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சும்மா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அவங்களோட ஆதார் ஜஸ்ட் உங்களோட ஆதார் டைப் உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கிறதான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய என்ன பண்ணுறீங்க, ஆதார் நம்பர் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம உங்களுடைய கேன் நம்பர் இருந்தால் இருக்குன்னு காட்டும். அப்படி இல்லைனா கேன் நம்பர் காண்ட் எக்ஸிஸ்ட் இல்லை டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் புதுசாக கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அதான் அது மேலே இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் கேன், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியும், இங்கே உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்ம டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா உங்களுடைய நேம் உங்களுடைய டீட்டெயிலாம் வந்தால் உங்களுக்கு கேன் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை கேன் நம்பர் நாட் ஃபவுண்டு இல்லை ஆதார் நம்பர் டஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸிஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இருக்காது. இப்போ பாருங்கள், ஆதார் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்ச் கொடுத்து என்ன சொல்கிறது, அதான் உங்களுடைய கேன் டீட்டெயில் ஜென்ரேட் ஆகலை, ப்ளீஸ் அது என்ட்ரி வேலிட் அப்ளிகேண்ட் டீட்டெயில்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து இதுக்குள்ளே போய் கேன் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க, ஆதார் நம்பர் மேனிட்டரி கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்காங்க. அது கீழே என்ன நீங்கள் டாக்டரா, செல்வியா, செல்வனா, அது இருந்தால் பார்த்து சைல்டாக இருந்தால் செல்வன் இல்லை செல்வி, ஃபீமேல் இருந்தால் செல்வி, மேல் இருந்தால் செல்வன். அடுத்து பாருங்கள் அப்ளிகேண்ட் நேம், ஆதார் கலக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க, நேம் டைப் பண்ணிக்காங்க. அப்ளிகேட் நேம் போட்டாச்சுங்களா? அப்ளிகேட் நேம் ஆதார் கலக்கிற மாதிரி அவங்க பேர், அதுக்கப்புறம் இனிஷியல் போட்டுக்காங்க. சரிங்களா? அதுதான் மோஸ்ட்லி சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ நேம் ஆஃப்டர் இனிஷியல் வர மாதிரி டைப் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிகிட்டே போடுங்க. ஏன்னா அது திரும்பி கேன் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டைம் 1 டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் தமிழ். இப்போ இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டேன், தமிழ் டைப் பண்ணுறேன் பாருங்க. ஸோ தமிழ் டைப் பண்ணியாச்சு. அடுத்து என்னது, மேலா ஃபீமேலா, மேல். அடுத்து அன்மேரிட். ஓகேங்களா? செல்வன்னா அன்மேரிட். ஓகேவா? அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, எப்போ பிறந்தீங்கன்ற மாதிரி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியோ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கரெக்டான உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த் நான் இப்போ கொடுக்குறேன். நம்ம இயரு, மந்த்து, அப்புறமா அது அவங்க டேட்டு, இது 3 கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அது யார் ரிலேஷன்ஷிப் டைப்பு, ஃபாதர். சரிங்களா? ஃபாதர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பாவோடைய பேர். சரிங்களா? அப்பா பேர் டைப் பண்ணிக்கோங்க. அப்பா பேர் ஆதார் கார்டிலே இருக்கும், இல்லை பர்த் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ கரெக்டான அப்பா நேம்னு கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அது இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ். இப்போ இந்த சைடில் இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு தமிழும் டைப் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், அம்மாவுடைய பேர் மதர் நேம் கேட்குறாங்க. ஸோ
ஸோ மதர் நேம் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அதே மாதிரி தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை பார்த்து டைப் பண்ணிங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுறது, ஆதார் கார்டில் கண்டிப்பாக இருக்காது, அப்பா பேர் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வந்து அவங்க ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஸோ அப்பா பேர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அம்மா பேர். அம்மா பேர் தமிழ் டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணி முடிச்சது அப்புறமா என்ன கேட்குது, ரிலிஜியன் என்ன உங்கள் ரீஜன் கேட்குது. அது கிளிக் பண்ணி இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனான்ட்டு உங்கள் ரீஜன் என்ன பண்ணுறீங்க கிளிக் பண்ணிக்காங்க. சரிங்களா. அதுக்கு வந்து கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்றது வந்து அவங்களுக்கு கேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆக்குபேஷன் ஸ்டேட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றத பற்றி நாம் சூஸ் பண்ணுற மாதிரிக்கும். ஸோ வந்து அவங்க என்ன ஆக்குபேஷன் செய்கிறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு பாருங்கள். அப்படி போகல அது வந்து சிம்பிளாக நாட் ஸ்டேட்டட் கேண்டிடேட் வந்து சப்போஸ் சைல்டில் தான் பண்ண முடியும். நாட் ஸ்டேட்டட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஒன்றும் வேலைக்கு போகல. ஸோ வந்து சிம்பிளாக கொடுத்துருங்க. சரிங்களா. அதுக்கு கீழே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரஸ் தான். என்ன அட்ரஸுக்கு கரண்ட் அட்ரஸ் அண்ட் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ அவங்க ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் போகிறீங்களோ அந்த ப்ரூஃப் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க உங்களோட அட்ரஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் அந்த தாயாரின் பெயர் வந்து என்னது இங்கிலீஷில் இருக்குது, ஏதோ சர்வர் இஷ்யூ போல். ஜஸ்ட் நீங்கள் வந்து அவங்க நேம் டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், தமிழில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ பாருங்கள் நான் வந்து இப்போ நேம் டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ ஸ்பேஸ் கொடுக்குற மூலமாக என்ன ஆகுது, தமிழில் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆன்லைன் சேவை சம்மந்தமாக எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலையும் ஜஸ்ட்டு நீங்கள் தெரியும் அந்த ஸ்க்ரீன் தெரியுற நம்பருக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஹாய் உங்களோட என்ன தேவைகள்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்கள் நான் தாயார் மாரி டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்து அவங்க கம்யூனிட்டி டைப் பண்ணியாச்சு. என்ன ஒர்க் பண்ணாங்க நாட் ஸ்டேட்டட். சரிங்களா. அடுத்தவங்களுடைய டிஸ்ட்ரிக் எங்கே என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன தாலுக்கு அதே மாதிரி என்ன ரெவென்யூ வில்லேஜ் எல்லாமே நான் ஆதார் கார்டில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. இல்லைனா வந்து அப்போ அப்ளை பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு ஒரு டைம் செக் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. ஸோ பாருங்கள் அதான் அவங்களுடைய அவங்க ஃபஸ்ட்டு 2-3 லெட்டர் டைப் பண்ணாலே போதும், அது வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ரீட் நேம், அதாவது ஸ்ட்ரீட் நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ரீட் நேம் தான் என்ன அவங்க தெரு பெயர்ன்ற மாதிரி ஜஸ்ட் டைப் பண்ணியாங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸ்ட்ரீட் நேம் தமிழ் இங்கிலீஷ்லேயும் தெரு பெயர்ன்றதில் அதாவது இங்கிலீஷ் டைப் பண்ணி தமிழ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தமிழில் மாறிடும். நெக்ஸ்ட்டு டோர் நம்பர். டோர் நம்பர் கொடுத்து அதோடய பின்கோட் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்காங்க. சரிங்களா. டோர் நம்பர் போட்டாச்சுங்களா. அடுத்து வந்து பின்கோடு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பின்கோடு போட்டுக்காங்க, டைப் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து பின்கோட் போட்டுக்காங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பின்கோடு 63. ஓகே. அதுக்கு வந்து அட்ரஸ் அதான் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் ஜஸ்ட் அந்த கிளிக் பாக்ஸ் டிக் பண்ணிக்காங்க. அப்படி டிஃப்ரென்ஸாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவேன் திரும்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள் அதெல்லாம் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். அட்ரஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த டிக் பாக்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அப்ளிகண்ட்டோடைய மொபைல் நம்பர்
அவங்க மொபைல் நம்பர் போட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். நீங்கள் கூட மொபைல் நம்பருக்கு வந்து என்ன பண்ணணும், மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த ஆக்டிவாக மொபைல் நம்பரை நம்ம டைப் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓடிபி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தோம்னா பண்ண முடியும், அவங்க ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போகும். ஜஸ்ட் அந்த 4 டிஜிட் ஓடிபியை நம்ம வந்து அந்த பாக்ஸில் ஃபீட் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தோம்னா ஓகே ஆகிடும். சப்போஸ் ராங்னா இன்கரெக்ட் ஓடிபின்னு வரும். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ சில ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குன்ற மாதிரி இருந்தாலையும் நீங்கள் ஜஸ்ட்டு என்ன ஸ்க்ரீனில் தெரியாத மொபைல் நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காட்டுதில்லை, ஃபஸ்ட்லேயும் ப்ளஸ் லாஸ்ட்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த தெரியிற ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஜஸ்ட் ஹாய், நான் கால் பண்ணால் வந்து எடுக்க மாட்டோம், ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலையும் உங்கள் வீட்டிலேருந்தோ இல்லை எங்கே இருந்தாலையும் நீங்கள் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருந்தாலையும் ஜஸ்ட்டு உங்களுக்கு அனைத்து சேவைகளும் இங்கே இருக்கும் இடத்துலேருந்தே செஞ்சு கொடுக்கப்பட முடியும். ஜஸ்ட்டு பாருங்கள், ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் ஓகே, அந்த மொபைல் நம்பர் எடுத்துக்கிச்சு. ஜஸ்ட்டு பாருங்கள் கீழே சப்மிட் நீங்கள் பாருங்கள், சப்மிட் கொடுத்தோம்னா ஒரு டைம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்கள் அப்பா பேர், அம்மா பேர் எல்லாம் A to Z வந்து செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் குட்டி மிஸ்டேக் தான் ஃபஸ்ட்லேயே மாற்றிக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வந்து பண்ணுற முடியும், திரும்பி ஓடிபி கொடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களால் திரும்பி எடிட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அல்லது வந்து என்னது டிசிஐ கான்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த நேம் அந்த டேட்டை பற்றி மாற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த செக் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அது கீழே சப்மிட், அந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி, ஜாதி சான்று, வருமான சான்று, இப்படி சான்று அந்த இருக்கிற என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆதார் நம்பர் கொடுத்தாவே உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர், உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் தேவைப்பட்டால் திரும்பி எடிட் கேன் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற மொபைல் நம்பர் இல்லை அப்பா பேர் அட்ரஸ் கூட நீங்கள் தேவைப்பட்டால் திரும்பி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் இப்போ பாருங்கள், சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்னாச்சு, ஓடிபி அந்த கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணணுன்றதை பார்த்துறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது அதாவது இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஒரு டைம் டீட்டெயில் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி சப்மிட் கொடுத்தோடனே பாருங்கள் ஓகே கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கான கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ உங்கள் கேன் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணது அப்புறமா ப்ரொசீட் கொடுத்துங்க. ஏன்னா என்ன பண்ணும், நீங்கள் அப்ளை பண்ணது இப்போ வந்து நம்ம நேட்டிவிட்டி அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.